கேமரோன் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. எனக்கு எனக்கு ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேனா வந்து போர் எல்லாம் அடிக்காது. நீட்டா கதைக்குள்ள வந்து கேரக்டர் ஆர்க் டெவலப்மெண்ட் பண்றாங்க. அதை சுத்தி எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்பேன். எனக்கு பெருசா அது வந்து நெகட்டிவா தெரியாது. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தோட டைட்டில் ஃபயர் அண்ட் டேஷ். அந்த ஃபயர் அண்ட் டேஷுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. இப்போ வே ஆஃப் வாட்டர்னு அவதாரில் வந்து செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. படம் த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட கதை தான் வந்து இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு 25% தான், 25% தான் வந்து அந்த ஃபயர் அண்ட் ஆஷ், அந்த ஆஷ் பீப்புளை பத்தி வந்து சொல்றாங்க. கதைக்கு வந்து ஏதோ ஒரு சைட் கேரக்டர்ஸை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. வேற ஒரு டைட்டில் வந்து கண்டிப்பா இந்த பார்ட் 3க்கு வச்சிருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் பீப்புளுக்கான ஜஸ்டிஸ் வந்து இந்த படத்துல கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். கேட் வின்ஸ்லெட் பிளே பண்ண ரோனல்ங்கிற கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா அந்த ரோலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சீனுங்கிறது பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா எந்த சீனுமே இல்லை. இது அழகா